ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான நார்த் இந்தியன் ரெசிபியோடு வந்திருக்கேன். அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா, ஏதாவது ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம கடாய் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கடாய் பன்னீர் சப்பாத்தி ரொட்டிக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கடாய் பன்னீர் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கடாய் பன்னீர் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷான மசாலா நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக ஒரு ட்ரையான பேன் எடுத்துகிட்டு அது நல்லா சூடாகவும் அதில் 3 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 சின்ன பிரியாணி இலையை உடச்சி போட்டுக்கலாம். அடுத்து சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்காக காஞ்ச மிளகாய் வத்தல் அதுவும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பைசஸ் லைட்டாக ஃப்ரை பண்ண பின்னாடி நம்ம மிளகாய் வத்தல் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்பைசஸ் நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா வாசனை வருது. இந்த டைமில் 3 மிளகாய் வத்தல் சேர்த்துட்டு அதையும் லைட்டாக சூடாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆறின பின்னாடி நம்ம ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அதே கடாயில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு குடமிளகா, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை க்யூப்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த குடமிளகாய், அந்த பெரிய வெங்காயம் ரெண்டையும் க்யூப்டாக கட் பண்ணி போடுங்க. அதோட கலர் லைட்டாக மாறுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ கலர் நல்லா மாறி இருக்கு ஓரளவு. இப்போ அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் நம்ம 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 4 வெள்ளைப்பூடு, அதுக்கு சரியான அளவு இஞ்சி, அது ரெண்டையும் தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாச்சு. அது கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா எண்ணெயில் வதக்கி விடலாம். இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது 3 லைட்டாக வதங்கி கலர் லைட்டாக மாறின பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துருக்கோம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் வேகமாக வதங்கிறதுக்காக. இப்போது தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி எல்லாமே நல்லா குக் ஆகியிருக்கு. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறின பின்னாடி இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே கடாயை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் இல்லாட்டி நம்ம நார்மல் சமையல் எண்ணெயில் கூட இந்த பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் பட்டர் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வாசனையாக இருக்குங்கிறதுக்காக பட்டர் சேர்த்து அந்த பன்னீரை 2 சைடும் லைட்டாக டோஸ்ட் பண்ணால் போதும். ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் டோஸ்ட் பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கிரேவி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அது சூடாகவும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு அரைச்ச பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த எண்ணெயிலே லைட்டாக வதக்கி விடுங்க. ஏற்கனவே அது நல்லா குக் ஆகியிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆச்சு அப்படின்னா அதோட ரா ஸ்மெல் போகும். அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச அந்த மசாலா, கடாய் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம மிளகாய் வத்தலும் மிளகும் சேர்த்து அரைச்சிருக்கிறனால அதுவே நல்லா காரம் கொடுக்கும். காஷ்மீரி மிளகாய் வத்தல் லைட்டாக கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக, ப்ளஸ் லைட்டாக ஸ்பைசினஸ் இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது. இப்போ அந்த மசாலாவும் சேர்த்து அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கணும். அதுக்கடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது கிரேவி லைட்டாக பாயில் ஆகிற ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கேப்சிகம்,
பெரிய வெங்காயம் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்த்து லைட்டாக கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது பன்னீர் சேர்க்கலாம். இப்போ பாருங்கள் அந்த கிரேவி வந்து கொதிக்கிற ஸ்டேஜ் வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். பன்னீர் ஸ்டார்டிங்கில் சேர்க்க வேணாம், அந்த கிரேவி கொதிக்கும் அந்த டைமில் சேர்த்தா போதும். ஏன்னா பன்னீர் ஆல்ரெடி டோஸ்டடுங்கிறனால, அது ப்ராசஸ்டு சீஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஆல்ரெடி குக்குடுங்கிறனால நம்ம லாஸ்ட்டாக சேர்த்தாலே போதும். அந்த மசாலாலாம் அப்சர்வ் பண்ணி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. இப்போ கிரேவி நல்லா கொதிக்குது, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் காஞ்ச வெந்தயக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரை ஃபெனுக்ரிக் லீவ்ஸ் அப்படின்னு கடைகளில் கிடைக்கும். அது ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து கையில் நல்லா கசக்கி அதில் சேருங்க. இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்க ஸ்டேஜ், கிரேவி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு போதும். இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து அந்த ஃபெனுக்ரிக் லீவ்ஸ் மட்டும் போட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.